மேற்கு வங்க மாநிலத்தில் மம்தா பானர்ஜி ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்கும் பாஜகவை ஆட்சி பீடத்தில் ஏற்றுவதற்கும் 1000 கோடி ரூபாய் பேரம் பேசி ஹுமாயூன் கபீர் என்கிற ஏஜேயூபி கட்சியினுடைய தலைவர் ஒரு வேலையை செய்து கொண்டிருந்திருக்கிறார். அது இப்போது அம்பலமாயிருக்கிறது. வீடியோ ஆதாரங்கள் எல்லாம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதே மாதிரியான ஒரு செயல் திட்டத்தோடு தான் பாவேகா கட்சி தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தில் இறங்கி இருக்கிறார். அவரை பாஜக தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இப்போது வைக்கப்படுகிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் என்ன நடந்தது? உண்மையிலேயே அதை போன்ற ஒரு செயல் திட்டத்தோடு தான் விஜய் அவர்கள் தமிழகத்தில் இறங்கி இருக்கிறாரா? உண்மை என்ன? அலசுவோம் இந்த காணொலி. மேற்கு வங்க மாநிலத்தில் ஹுமாயூன் கபீர் ஏஜேயூபி கட்சியினுடைய தலைவர். இவரை பற்றி முதல்ல நம்ம பார்ப்போம். இவர் ஒரு காவல் கண்காணிப்பாளராக, காவல்துறையில் அதிகாரியாக இருந்தவர். நிறைய சர்ச்சைக்குரிய பிரச்சனைகளில் ஈடுபட்டவர். இவருடைய நடவடிக்கைகள்லாம் பேசுபொருளாக மேற்கு வங்கத்தில் உருவானது. இந்த துறையில் இருக்கும்போதே, காவல் அதிகாரியாக இருக்கும்போதே அந்த இதிலிருந்து வெளிவந்து இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைகிறார். அதற்கு பிறகாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் அவர் தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்கிறார். அதில் இணைஞ்சு போட்டியிட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் வருகிறார், அமைச்சராகவும் மாறுகிறார். தொடர்ந்து இவருடைய நடவடிக்கைகள்லாம் வினோதமாக இருக்கிறது. 2019 ஒரு கலவரம் ஏற்படுகிறது மேற்கு வங்க மாநிலத்தில். அந்த கலவரத்திற்கு மிக மிக முக்கிய காரணம் இந்த ஹுமாயூன் கபீர் அப்படிங்கிறது பேசப்பட்டது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே ஒரு மோதல் உருவாச்சு. அது மிகப்பெரிய கலவரமாக மாறாமல் தடுக்கப்பட்டது. அதன் பிறகு இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் பாஜக கட்சியோட சேர்றாரு. பாஜக கட்சியில் இணைந்து வேலைகளை செய்கிறாரு. மீண்டுமாக மறுபடியும் அவர் திரிணாமுல் காங்கிரஸில் வரார். வந்த பிறகு ஒரே நச்சரிப்பை மம்தா பானர்ஜி அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். மம்தா பானர்ஜியை குற்றம் சாட்டுவதே இவருடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. மம்தா பானர்ஜி அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை புறக்கணிக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் இவர் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார். நச்சரிப்பு தாங்க முடியாமல் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த கபீரை வெளியேற்றுறாங்க, கட்சியை விட்டு வெளியேற்றுறாங்க. கட்சியை விட்டு வெளியேறின உடனே இவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏஜேயூபி, ஆம் ஜனதா யூனியன் பார்ட்டி அப்படிங்கிறது தான் இந்த கட்சியினுடைய பெயராக இருக்கிறது. இவர் ஒரு இஸ்லாமிய மதவாதம் இருக்குல்ல, இதனுடைய அடிப்படையில் தன்னுடைய பிரச்சாரங்களை எல்லாம் முன்னெடுத்து போய்கொண்டே இருக்கிறார். குறிப்பாக அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. அதற்கு நிகராக அதை போன்ற ஒரு மசூதியை நம்ம மேற்கு வங்க மாநிலத்தில் கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுறாரு. 2025ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் அடிக்கல் நாட்டக்கூடிய வேலையை இங்கே செய்கிறார், மேற்கு வங்கத்தில் செய்கிறார். இது மிகப்பெரிய சர்ச்சையாகிறது. பல இஸ்லாமியர்கள் இதை ஏற்கவில்லை. இது தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிறத அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இஸ்லாமியர்களில் பழமைவாதம் பேசக்கூடியவர்கள், இந்த மதவாதத்தில் தீவிரமாக இருக்கக்கூடியவர்களை எல்லாம் திரட்டி காசு பிரித்து ஒரு ட்ரஸ்ட்டு ஆரம்பித்து அப்படி கோடி கோடியான ரூபாயை திரட்டி இந்த வேலைகளை செய்கிறதுக்கு அவர் ஆரம்பிக்கிறார். மம்தா பானர்ஜி அவர்கள் கடந்த 3 ஆட்சிகளையுமே இஸ்லாமியர்களுக்கு சாதகமாக எதையுமே செய்யவில்லை. பாஜக எப்படி இஸ்லாமியர்களை இங்கே புறக்கணிக்கிறதோ அதே மாதிரியான ஒரு வேலையைத்தான் மம்தா பானர்ஜி அவர்கள் தன்னோட இஸ்லாமியர்களை இணைச்சிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகளை எல்லாம் முன்வைத்து கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ஒரு நெருக்கடியை மம்தா பானர்ஜிக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய வேலையை செய்கிறார். இந்த நேரத்தில் தான் இப்போ ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன், அதாவது கேமரா மறைமுகமாக வைத்து அவர்கிட்ட உண்மைகள் வரும்போது அதை பதிவு பண்ணி எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இப்போ மம்தா பானர்ஜியுடைய கட்சி செய்திருக்கிறது. 19 நிமிடத்திற்கு இந்த வீடியோ இருக்கிறது. ஹுமாயூன் கபீர் இருக்கிறார், தன்னுடைய அலுவலகத்தில் இருக்கிறாரு. ஒரு கோணத்தில் இருக்குது, பாக்கெட்டில் ஏதோ வச்சுட்டு எடுத்திருக்காங்க போல் இருக்கு அந்த வீடியோ. அதில் அவர் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, 1000 கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்கேன் பாரதிய ஜனதா கட்சியோடு. என்னோடு சுவேந்து அதிகாரி, மாநில பாஜக தலைவர் எப்போதுமே தொடர்பில் இருக்கிறாரு. இங்கே எப்படியும் ஒரு 70-80 தொகுதிகளை நாங்கள் பெறுவோம், அதாவது இவர் கபீருடைய கட்சி பெறும் அப்படிங்கிறத அவர் பேசுகிறாரு. கபீருடைய கட்சி கூட ஏஐஎம்ஐஎம் கட்சி, ஓவைசி இருக்கார்ல, ஓவைசியினுடைய கட்சியும் கூட்டணி வைத்திருக்கிறது. இவர் இஸ்லாமியர்களுக்கு அப்படி செய்கிறாரு இப்படி செய்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சு இங்கே கொஞ்சம்
தொகுதிகளை வந்து நம்ம பெற்றுடலாம் அப்படிங்கிற ரீதியில் இவங்க வந்து கூட்டணி வச்சு இருக்கிறாங்க. இந்த நிலையில தான் எப்படியும் ஒரு 60-70 தொகுதிகளை நம்ம பெற்றுவிடலாம் அப்படிங்கிறத இவர் பேசுகிறார். இந்த ஒரு நபர்கிட்ட பேசுகிற வீடியோ தான் இப்போது வெளியாகி இருக்கிறது. இன்னொன்று, 200 கோடி ரூபாய் வாங்கிவிட்டேன், இந்த விஷயத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் இன்னும் நிறைய கோடிகள் தருவதற்கு காத்திருக்கிறார். 1000 கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்கிறோம், ஒரு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக தருவது மாதிரி பேசியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி ஒரு 100-120 தொகுதிகளை கைப்பற்றக்கூடிய பட்சத்தில் எனக்கு துணை முதல்வர் பதவி தருவார்கள் அப்படிங்கிற வாக்குறுதியை தந்திருக்கிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அசாம் மாநிலத்தினுடைய முதல்வர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா அவர் தொடர்பில் இருக்கிறாரு. பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அலுவலகமே என்னோடு தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவர் வந்து பேசி கொண்டிருக்கிறார். இன்னொரு விஷயத்தையும் இவர் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எப்படி வந்து பீகாரில் ஒரு மாடலை வந்து செய்தோமோ அதை போல் ஒரு 300 கோடி ரூபாயை இந்த எலெக்ஷனுக்கு முன்னால் தந்தாச்சுன்னு சொன்னால் நிறைய காசை வந்து நம்ம வாரி இறைக்கலாம் இஸ்லாமியர்களுக்கு. அதன் மூலமாக நமக்கு ஓட்டு வழங்கக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகும், நிறைய தொகுதிகளை நம்ம கைப்பற்றலாம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இவர் பேசுகிறாரு. இதை வந்து திரிணாமுல் காங்கிரஸினுடைய ஆல் இண்டியா விங் இருக்குல்ல, அது வந்து சோசியல் மீடியாவில் வெளியிட்டு மிகப்பெரிய பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. முதல்ல இவர் என்ன சொன்னார்னு சொன்னால், ஹுமாயூன் கபீர் வந்து இது ஏஐ வீடியோ, என்னுடைய வீடியோவே கிடையாது, நான் 2000 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு வழக்கு தொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத வந்து இவர் சொன்னார். வழக்கு இதுவரைக்கும் அவர் வந்து தொடுக்கலை. அப்புறம் என்ன சொன்னார்னு சொன்னால், இல்லை நான் வந்து பேசினது உண்மை, ஆனால் வந்து என்னுடைய குரலை வந்து திருத்தி நான் இந்த விஷயங்கள் எல்லாம் பேசினதாக மாற்றி இதை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்கிறார். ஏதாவது ஒரு உண்மை இருக்கணும்ல பேசினது. இப்போது அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஹுமாயூன் கபீரை காரை துப்பி கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, மம்தா பானர்ஜி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இப்போ உங்களுடைய ஈடி எல்லாம் எங்கே போச்சு? அரசாங்கத்தினுடைய அத்தனை அமைப்புகள் இருக்குதுல்ல, தனியாக இயங்கக்கூடிய, நீங்கள் சொல்கிற மாதிரி தனியாக இங்கே இருக்கக்கூடிய ஊழலையும் லஞ்ச லாவண்யத்தையும் பிடிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது இல்லையா, அதையெல்லாம் நீங்கள் இறக்கி விடுங்க. இறக்கி விட்டு உண்மை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிங்க. ஹுமாயூன் கபீரை வந்து கூப்பிட்டு வந்து விசாரிங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அப்போது இவர் பாஜகவை சார்ந்த நபர்கள் வந்து இதை ஒரு பொருட்டாக எடுக்கவில்லை, இதை பற்றி பெரிய அளவுக்கு பேசவில்லை. பாஜக நினச்சா 1000 கோடி ரூபாய் மட்டுமா கொடுக்கும், எவ்வளவு கோடி ரூபாய் வந்து இறக்கிறதுக்கும் பாஜக வந்து தயாராக இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் பலரும் வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். இந்த எலெக்ஷனில் மேற்குவங்க மாநிலத்தில் மம்தா பானர்ஜியை வீழ்த்துவதற்கு அத்தனை திட்டங்களையும் பாஜக வந்து வகுத்து கொண்டிருக்கிறது. கடந்த முறையே வந்து மேற்குவங்க மாநிலத்தில் வந்து மம்தாவை வீழ்த்தி கொண்டு பாஜக ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற பிரச்சாரங்கள்லாம் செய்யப்பட்டது. ஆனால் வந்து மம்தா பானர்ஜி துணிந்து அடித்து கடந்த முறையும் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார். இந்த முறையும் எஸ்ஐஆரை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 90 லட்சம் வாக்காளர்களை வந்து அதிரடியாக நீக்கிறாங்க இதுலேருந்து. அதற்கு பிறகு ஒரு 40 லட்சம் வாக்காளர்கள் சேர்த்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பிறகு இருக்கக்கூடிய வாக்காளர்களுக்கான மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை மம்தா பானர்ஜி அவர்கள் முன்னெடுத்தார். அது சட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, நீதிமன்றத்தில் போய் நீதிபதிகள் உட்பட பல்வேறு அதிகாரிகளை வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் அனுப்பிவிட்டு இதையெல்லாம் சரிப்படுத்துறதுக்கான ஒரு வேலையை வந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அப்போது மம்தா பானர்ஜியை வீழ்த்துவதற்கு தான் இங்கே திட்டங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக மேற்கு வங்க மாநிலத்தில் 27% இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய வாக்கு சதவீதம். அதில் கிட்டத்தட்ட 65-70% வாக்குகளை மம்தா பானர்ஜி அவர்கள் தான் பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஒரு நம்பிக்கை பெற்றவராக, இஸ்லாமியர்களுடைய சிறுபான்மையினுடைய நம்பிக்கையை பெற்றவராக அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு உயர் ஜாதி வகுப்பை சார்ந்தவர் தான். ஆனாலுமே அங்கே வந்து பாஜகவை வீழ்த்துவதற்கு சரியான ஆயுதமாக, சரியான நபராக மம்தா பானர்ஜி அவர்கள் தான் இருக்கிறார். ஒரு தடவை அங்கே வந்து நம்ம மம்தாவை வீழ்த்து விட்டால் போதும், மறுபடியும் அவர் வந்து கால் வைக்கவே முடியாது, அந்த அளவிற்கு நம்ம வேலை செய்வோம் அப்படிங்கிறது தான் பாஜகவினுடைய திட்டமாக இருக்கிறது. இப்போது அதெல்லாம் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஓவைசி வந்து இஸ்லாமிய மக்களுக்கு ஏதாவது நன்மை விளையும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து கபீரோட கூட்டு சேர்ந்தேன், அவருடைய கட்சியோட.
இப்போ வந்து இஸ்லாமியர்கள் ஏமாற்றப்படுவார்கள், வஞ்சிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொன்னால் நான் அந்த கட்சியோட கூட்டணி வைப்பதற்கு தயாராக இல்லை, நான் வந்து இந்த கூட்டணியை முறித்து கொள்கிறேன் அப்படிங்கிறத வந்து ஓவைசி வெளிப்படையாக பேசியிருக்கிறாரு. இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்தி வெளியான பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே போன்ற ஒரு திட்டத்தோடு தான் விஜய் அவர்கள் தாவேகா கட்சி தலைவர் தமிழகத்தில் இறங்கி இருக்கிறாரு அப்படிங்கிறத பலரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தொல் திருமாவளவன் அவர்கள் அவருடைய அறிக்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழகத்தில் திமுகவுக்கு கிடைக்கக்கூடிய சிறுபான்மையினுடைய வாக்குகளை பெற்று திமுகவை வீழ்த்துவது தான் விஜயினுடைய திட்டமாக இருக்கும். அதற்காகத்தான் பாஜக விஜயை களத்தில் இறக்கி இருக்கிறது அப்படிங்கிறத வந்து தொல் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கிறார். இன்னும் பலரும் இந்த ஐயங்களை பத்திரிகையாளர்கள் பலரும் வந்து இதை பேசி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தெரியும் விஜய் அவர்களுடைய அரசியல் இங்கே எப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. திமுகவை மட்டும்தான் விஜய் அவர்கள் சாடி கொண்டிருக்கிறார். பாஜகவை சாடக்கூடிய வேலை எதையுமே அவர் வந்து செய்கிறதில்லை. தமிழகத்திற்கு எவ்வளவோ திட்டங்களை முடக்கி இருக்கிறது மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம். நிதி நிலையிலையும் சரி, மற்றபடி வந்து மொழி திணிப்பிலையும் சரி, பல்வேறு வேலைகளை நெருக்கடிகளை தமிழகத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது பாஜக. ஆனால் அந்த பாஜகவை கிஞ்சித்தும் தெரியாதனமாக கூட எதிர்க்கிறதுக்கு எந்த துணிவையும் விஜய் அவர்கள் காட்டியதில்லை. கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் திடுதிப்புன்னு சொல்லி மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்தை வந்து தாவேகா கூட்டியது ஆன்லைனில் தான் கூட்டி வந்து நம்ம வந்து கூட்டணி வைத்துக் கொள்ளலாமா அப்படிங்கிறத வந்து பேசினாங்க. அப்போது நமக்கு தெரியும், பலரும் பேசினார்கள், பாஜகவோடு ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது. அதன் பிறகு வந்து இல்லை தனியாக தான் நிற்போம் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் பேசினார். ஆனால் ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்து வந்து சொல்லி கொண்டிருக்கிறார், விஜய் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியும் 90 சீட்டும் தருவதாக பாஜக கூறியது அப்படிங்கிறத ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து தொடர்ந்து பேசினார். அது மட்டுமல்ல, இப்போ சமீபத்தில் ராம்தாஸ் அத்வாலே மகாராஷ்டிராவினுடைய என்டிஏல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியினுடைய ஒரு தலைவர், இணையமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசாங்கத்தில் அவர் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், எலெக்ஷனுக்கு பிறகு நாங்கள் விஜயோட கூட்டணி வைப்போம், விஜய் அவர்கள் எங்கள் கூட தான் வருவார் அப்படிங்கிறத வெளிப்படையாகவே போட்டு உடைத்தார், வெளிப்படையாகவே பேசினார். ஆனால் இதற்கு எந்த விதமான எதிர்வினையும் விஜய் அவர்கள் ஆற்றவில்லை. விஜய் அவர்கள் இதை எதிர்த்து பேசலை, நாங்கள் தனியாக நிற்கிறோம் அப்படிங்கிறத கூட அவர் வந்து சொல்லலை. இப்படி பலரும் பேசி கொண்டிருப்பது, இல்லைன்னா பாஜக வந்து சொல்லி கொண்டிருப்பது தவறு. நாங்கள் வந்து மக்களோடு தான் கூட்டணி வைத்து இருக்கோம், இல்லைன்னு சொன்னால் நாங்கள் சிறுபான்மையினுடைய காவலர்கள் அப்படிங்கிறத அவருடைய வார்த்தைகள் வந்து வெளிப்படுத்தவில்லை. இன்னொன்று, அவருடைய நடவடிக்கைகளும் எந்த விதத்திலும் வெளிப்படுத்தவில்லை அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியக்கூடிய விஷயமாக இருக்கிறது. இந்த இடத்துல தான் நமக்கு விஜய் மீது சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் எதிர்க்கிறதாக இருந்தால் எல்லா கட்சியுமே எதிர்க்க வேண்டும், நீங்கள் மக்களுக்கு நன்மை பயக்க வேண்டும், மக்களுடைய வாழ்வு உயர வேண்டும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய நோக்கமாக கொள்கையாக இருக்குமானால், இந்த மக்களுக்கு எதிராக என்னென்ன சக்திகள் இங்கே இருக்கிறதோ, என்னென்ன கட்சிகள் இங்கே வேலை செய்கிறதோ, இல்லைன்னு சொன்னால் அவர்களை வந்து தங்களுக்குள்ளால் அடித்து கொள்வதற்கு, இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே ஒரு பிளவுவாதத்தை உருவாக்குவதற்கு, கிறிஸ்தவர்களுக்கும் இடையே ஒரு பிளவுவாதத்தை உருவாக்குவதற்கு பாஜக இந்தியாவில் என்னென்னலாம் செய்து கொண்டிருக்கிறதோ, என்ன நீங்கள் ஒரு சிறுபான்மையினுடைய காவலராக நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். ஆனால் இதற்கு எதிராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. அந்த வேலையை வந்து நீங்கள் செய்யவில்லை. அதிலிருந்து தான் இந்த சந்தேகம் வந்து எல்லோருக்கும் எழுகிறது, உங்களை விமர்சிக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் எழுகிறது அப்படிங்கிறது தான் நம்முடைய வாதமாக இருக்கிறது. நம்முடைய கருத்தும் அதுதான். என்னன்னு சொன்னால், உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய பேச்சு, நீங்கள் செய்யக்கூடியது அதுதான் நீங்கள் யார் அப்படிங்கிறத வந்து பொதுத்தளத்திற்கு மக்களுக்கு வந்து எடுத்துரைக்கும். அந்த வகையில் நீங்களும் பாஜகவினுடைய கைக்கூலியாகத்தான் இங்கே வேலை செய்கிறீர்களா அப்படிங்கிற ஐயம்தான் இப்போது எழுந்து கொண்டிருக்கிறது. அதற்கான பதிலை இல்லை என்று சொன்னால் அதற்கான மறுப்பை விஜய் அவர்கள் சொல்ல வேண்டும், தாவேகா கட்சியினர் வந்து பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் பார்ப்போம், வரக்கூடிய நாட்களில் மேற்கு வங்க மாநிலத்தில், தமிழகத்தில் எந்தெந்த வகையாக எந்தெந்த விதத்தில் இந்த அரசியல் நகர்வுகள்லாம் நடைபெறுகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.